ஸோ கைஸ் இப்போ வந்து பீக்கில் இறங்க போகிறோம். பீக்கில் இறங்கினாலே சம்பவம்ன்ற மாதிரி இப்போ வந்து பீக் வந்து நாம் அடிச்சுட்டு அந்த ஒரு பீக்கை கப்ஜா பண்ண போகிறோம் கைஸ். இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த பீக்கு வந்தாலே நான் எப்போவுமே கொஞ்சம் ஒரு விளையாடுறதுக்கே வராது கைஸ். எனக்கு எப்போ பார்த்தாலும் தோற்று போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த ஒரு இடத்துலையே ஃபுல் கில் அடிச்சுட்டு நான் எப்படி கேம் விளையாடுறேன் அப்படின்றது என்னோடய வீடியோ கான்செப்டாக இருக்க போகுது. ஸோ கைஸ் இப்போ வந்து இறங்கலாம். முதல்ல ஒரு கன்று கிடச்சா போதும் கைஸ், இல்லைன்னா அடித்து தம்சப் பண்ணிடுவானுங்கோ. ஸோ முதல்ல போயிட்டு ஓகே மேக் 10 கிடச்சிருக்கு. ஷார்ட் கன் தேவையா? வேணாம் ஏகே எடுத்துக்கலாம். ஏகே எடுத்துக்கிட்டு வேணாம் பாரஃபால் எடுத்துக்கலாம். பாரஃபால் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து எனிமீஸ் கிடச்சா போதும். ஐ திங்க் பின்னாடி இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே விளையாடுறாங்கோ. எனிமீஸ் கடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் பேசியிருக்கீங்க. அது என்ன அப்படின்னு தெரியாது, ஆனால் கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் தேட விடாமுயற்சின்ற மாதிரி நம்பிக்கை விடாமுயற்சி பண்ணலாம் கைஸ். விடாமுயற்சி பண்ணி யாராச்சும் ஒருத்தனாச்சும் கிடைக்கும் கைஸ். ஸோ டென்ஷன் இல்லை. அதனால் முதல்ல கொஞ்சம் நம்மளோட ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியமே. அதனால் ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஸோ இங்கே கிளம்பலாம். ஐ திங்க் தேர் ஃபைட்டிங் தேர். ஐயோ கொஞ்சம் மிஸ் அடை. இதை வரேன் அங்கேயே வரேன், நான் அங்கேயே வரேன். ஸோ கைஸ் மேலே எல்லாம் சண்டை போடுறாங்கோ. இங்கே கீழே வந்து இப்போது இங்கே ஒருத்தர் இருக்கான். தம்பி நீ வந்து ஐ திங்க் நான் இங்கே இவனை அடிக்கும்போது அவன் அடிச்சிடுவானோ வேணாம் ட்ரை பண்ணலாம். இங்கேயே 2 கில் கிடச்சிருச்சு கைஸ். ஸோ இதுதான் எங்களோட லக்குன்ற மாதிரி. M4 ட்ரிபிள் அவுட் எடுத்துக்க கைஸ், எடுத்துக்கலாம். ஸோ மேலே எவனாச்சும் அடிக்கிறானா? இல்லை ஃபஸ்ட் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரிப்பேர் பண்ணாதான் கைஸ் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ரிப்பேர் கிட் யூஸ் பண்ணிவிட்டு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஸோ பின்னாடி தம்பி அடிக்க ட்ரை பண்ணுறியா? இப்போ இருக்குடா உனக்கு. ஸோ க்ளோவல் போடு. இங்கே உட்காரலாம் கைஸ். பார்த்துட்டான். க்ளோவல் போட்டால் தான் கைஸ் 10 HPயில் நான் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடணும். ஐ திங்க் அவன் சுற்றிட்டு வருவான் கைஸ். சுற்றிட்டு தான் வருவான். இந்த பார்த்தீங்களா நான் சொல்லலையா? வாங்க தம்பி எனக்கு இருக்கு. இப்போ கைஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டென்ஷன் ஆகுது. குத்திஸ்கோ அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம் கைஸ். இப்போ அடிக்கிறோம் கைஸ். ஸோ கைஸ் நடுவில் இந்த ஒரு இது வந்துடுச்சு. ஸோ அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து முதல்ல மெடிக்கெட் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா மெடிக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி மெடிக்கெட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ மெடிக்கெட் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகலைன்னா நம்ம கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டன்ற மாதிரி நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் கைஸ். எப்படின்னா சடனாக வந்து ஒருத்தன் வந்து சடனாக வந்து எங்களை அடிச்சிடுவான். அப்புறமா பேஜார் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்லெஸ் திங்ஸ் எல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ போக வேண்டாம் கைஸ், போயிடலாம். நாம் போனாலே எங்களுக்கு சம்பவம்ன்ற ஒரு டேய் இருக்குடா உனக்கு ப்ளீஸ்கோ ஷட். கைஸ் இப்போ வந்து நாம் போனால் எங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ பாம்பு போடலாம் கைஸ். ஸோ கைஸ் அது எனக்கே ரிவர்ஸ் அடிச்சிருச்சு. க்ளோவல் போடுறேன் தம்பி, க்ளோவல் போடு. பின்னாடி போ. ஸோ கைஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலும் நம்ம செத்துருப்போம். ஸோ முதல்ல இந்த மேக் 10 வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறமா. அதனால் இந்த முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த மேக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மேக்ஸ் 7 இருக்குது. இந்த மேக்ஸ் 7 எடுத்துக்கிட்டு போயிட்டு அடிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த மேக் 10 கொஞ்சம் ஒரு தடவை கைவிட்டுடும் கைஸ். அப்புறமா அவன் வந்து எங்களை அடிச்சுட்டா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். டே தம்பி வா வேண்டிய வாங்கிக்கோ. அவ்வளோதான் கைஸ். என்கிட்டே மோதுறான் கைஸ் இவன் சின்ன பையன். ஸோ இங்கேருந்து போகலாம். இப்போ முதல்ல இந்த ரிப்பேர் கிட் போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் அந்த ரிப்பேர் கிட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ இதுக்கப்புறம்
லூட் எடுத்து இந்த கன்னை எடுத்து போட்டு மேட்டன் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போகலாம் கைஸ். ட்ரிப்பு போகிற மாதிரி இப்போ ரைடு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல இங்கேருந்து போகலாம். இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா கைஸ், ஸோ நீங்கள் ஏதாச்சும் சேலஞ்ச் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சேலஞ்ச் முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இது அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே, MP40 கிடச்சிருச்சு கைஸ். MP40னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் என்ன அப்படின்னா MP40 எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, லைக் ஜாஸ்தி மீன்ஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் கேம் விளையாடும் போதெல்லாம் MP40 MP5 தான் கைஸ். எப்படின்னா MP40 வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கைஸ் இங்கே ஒருத்தர் இருக்கான் MP40 விளையாடுறான். அடி 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 அவ்வளோதான் கைஸ். ஸோ பார்த்தீங்களா கைஸ், நான் வந்து இவனை எப்படியாச்சும் முடிக்கணும் தம்பி. இரு கைஸ், இவன் பார்த்தீங்களா கைஸ், அவன்னா எத்தனை பேராச்சும் வரட்டும், வெறும் இந்த பீக் மேலே போகிறது இல்லை இந்த கிளாக் டவர் மேலே போகிறது, இந்த ஒரு வேலை தான் கைஸ் பண்ணுவாங்க. சாண்டினோ முதல்ல இந்த சாண்டினோ கேரக்டர் வந்து நம்ம வந்து பேன் பண்ணோம் கைஸ். இந்த சாண்டினோ கேரக்டர்னால தான் இவ்வளோ பிரச்சனையே. ஸோ பார்த்தீங்களா, அவங்க மேலே போன காரணமே சாண்டினோ. இந்த சாண்டினோ போடுறாங்கோ வராங்கோ இதே ஆகிட்டு இருக்குது கைஸ் இந்த ஒரு கேம்லேயே. அதுக்கு தான் இந்த கேம் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் இந்த கேம் நல்லா இருக்குது. ஸோ கைஸ் ஸ்கோப் போட்டு அடிக்க ட்ரை பண்ணலாம். ஸ்கோப் போடுறா கைஸ். 30 HPயில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணது தேவையா? ஸோ இங்கேருந்து போகலாம். ஸோ லெஃப்டில் இருந்து போயிட்டு அந்த பக்கமாக அடிக்கலாம் கைஸ். ஏன் அப்படின்னா அவன் அந்த ஒரு மூலையில் நான் இருப்பேன் அப்படின்னு அவன் வந்து கற்பனை பண்ணியிருக்குவான். ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே நிற்கணும். அவனுக்கு நம்ம தெரியுறோமா இல்லையா அப்படின்றது. நீ வந்து என்ன பண்ணுறன்னா, வீட்டுக்கு போயிட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு தூங்குப்போ. சும்மா வந்திருக்காங்க கைஸ் இவங்க. ஸோ இங்கே ஒருத்தர் போகிறான், நம்ம போனோம் அப்படின்னா அடிக்குவான் பக்கா அது. ஸோ அதனால இவனை விட்டுடுவோம். தம்பி நீ போ, நான் பின்னாடி இருந்து வரேன். உன்னை அடிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து வரணும்பா தம்பி, என்ன ஒரு இது. ஸோ கைஸ் இப்போ இப்படி இருந்து போகலாம். இங்கே இருக்கணும். இவன் எங்கே போனான்? ஸோ கைஸ் இவன் எங்கே போனான் அப்படின்னு தெரியல. எங்கடா தம்பி, எங்கே போனே நீ? பரவாயில்ல கைஸ். ஏன் அப்படின்னா அவன் தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா அவன் லூட் அடிக்கிறியா, இதோ வரேன்ற மாதிரி வரேண்ணா. லெஃப்டில் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். இவன் வந்து இவனை முடிச்சிடலாம் கைஸ். போயிட்டு தம்பி வாங்க, வெளியில் வா. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெடிக்க தோணுதுன்ற மாதிரி. என்னடா மேக்ஸ் 7 எடுத்துகிட்டு வந்திருக்க, உனக்கு இருக்கு. ஸோ கைஸ் இந்த மாதிரி நேரத்தில்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்படின்னா பின்னாடியும் வரவாங்க. ஸோ அதனால் க்ளோவல் போட்டுக்கலாம். ஸோ அப்புறமா இந்த பின்னாடி பார்க்குறது தான் கைஸ் ரொம்ப ஒரு இது கஷ்டம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து முன்னாடி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா பின்னாடி வந்து எங்களை க்ளோஸ் பண்ணிவிடுவான். ஸோ அதனால் நம்ம பின்னாடியும் க்ளோவல் போட்டு முன்னாடியும் க்ளோவல் போட்டு 2 பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ இப்போ லூட் எடுக்கலாம் கைஸ். இந்த லூட்டில் க்ரோஸா வந்திருக்கு அப்படின்னா பக்கா க்ரோஸ் எக்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ ஐ திங்க் வரும், அவ்வளோதான். வரும் கடவுளை வந்துச்சு. ஸோ க்ரோஸ் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம போகிறோம் கைஸ். ஐ திங்க் எவ்வளோ கில்லு, 6 கில் அடிச்சிருக்கேன் கைஸ். எனக்கு கில்லே கிடைக்க மாட்டேங்குது, எவனும் கிடைக்கவே மாட்டேங்கிறான் கைஸ். ஸோ இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வண்டி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து பறக்கலாம் கைஸ். இந்த சைடில் இருந்து போகலாம். என்னடா இந்த மெசேஜ், இங்கே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி நீ அங்கே இரு, நான் வரேன் 1 நிமிஷம். டைரெக்டாக போனோம் அப்படின்னா எங்களை முடிச்சிடுவானுங்க கைஸ் இவங்க. அதனால நாங்கள் சேஃப்டியாக இருக்கணும். ஸோ இங்கேருந்து ட்ரை பண்ண வைக்கிறேன். தம்பி நீ வைங்க. ஷிட், இவனுக்கு ஸ்கோப் பண்ணல கைஸ். இவன் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கானா? அந்த ஒயிட் பிளாக் இருக்கிறதுனால அவங்க கண்டுபிடிக்க மாட்டேங்குது கைஸ் என்னால். என்னடா உனக்கு மெசேஜ் எல்லாம் போட்டு
முடிஞ்சிச்சு கைஸ். ஒருத்தனை ஒரு கில் அடிச்சிட்டோம். ஸோ இன்னொருத்தன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. காரில் வந்தாவன். ஸோ இல்லை கைஸ், அவன் எஸ்கேப் ஐ திங்க். ஏறு பார்க்கல ஒரு தடவை. அது வண்டி கைஸ். அது எனிமி இல்லை, வண்டி. சாரி. ஸோ எனிமி அப்படின்னு நினச்சி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் டைமை. யாரா நீ பின்னாடி இருந்து அடிக்கிற? இந்த பின்னாடி இருந்து அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதடா தம்பி. இரு, உனக்கு நான் வரேன் தனியாக. முடிஞ்ச தொடர் சொல்கிற பாப்போன்ற மாதிரி நான் வரேன்டா தனியாக. ஸோ கைஸ், வந்தா கீழே வந்தா. டேய், நீ என்னை அடிக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். போயிட்டான் கைஸ். தம்பி உனக்கு இருக்குடா, நீ கீழே வந்து அப்படின்னு வை. ஓய் யாரா நீ சடனாக வர வண்டியில்? முடிச்சிடலாம் கைஸ். முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். இதுதான் கைஸ் சொல்கிறது கேம் பிளே அப்படின்னா. இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி ஒன் திங் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே மூமெண்ட் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா சடனாக வந்து வச்சுடுவாங்க. வண்டி எடுத்துன்னு சொல்லு, வண்டி எடுத்துன்னு போனேன் அப்படின்னு வெய்யே, அவ்வளோதான்டா உனக்கு. டேய் தம்பி, கைஸ் ஹெட் விழுந்துருக்கு. ஸோ இப்போ தான் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம முதல்ல போய் அவனை ஃபினிஷ் பண்ணோம். தம்பி முடிஞ்சிச்சு உன்னோட கதை. யாரா நீங்கோ? எங்கேந்திரா வந்துருக்குங்கோ? ஸோ கைஸ், முதல்ல இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, லெஃப்டில் ஒருத்தர் இருக்கான், ரைட்டில் ஒருத்தர் இருக்கான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்றைக்குமே தவற விட்டு எடுக்க. தவற மீன்ஸ் லைக் நம்ம ரெண்டு பக்கமும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னா நம்மளை வந்து அவங்க வந்து முடிச்சிடுவானுங்க. ஸோ அதனால் முதல்ல வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். எப்படின்னா ரைட்டில் இருக்கிறவங்க வந்து கீழே போனோம் இல்லையா? ஸோ அதனால் எஸ்கேப் ஆகுறதுக்கு முதல்ல நம்ம ட்ரை பண்ணணும். அப்புறமா ரைட்டில் போனோம் அப்படின்றதுக்காக காரணம் வச்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா, ரைட்டில் இருக்கிறவன் நம்மளை ஏமாற்றி அடிச்சிடுவோம். அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாகவும் இருக்கணும். கான்சன்ட்ரேட் அப்படின்னா முதல்ல இவன் வரானா அவன் வரானா கொஞ்சம் ஒரு மூமெண்ட் ஸ்பீட்லேயே இருக்கணும். பார்த்தீங்களா கைஸ், சொல்லியா? முதல்ல ரைட்டில் இருக்கவன் தான் வருவான். எப்படின்னா அந்த சைடில் இருந்து இங்கே வரைக்கும் அடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால பாம்பு போடலாம் கைஸ். இவனுக்கு பாம்பு போட்டு எங்களுக்கு ஏன் பாம்பு போடுறா பார்த்தீங்களா கைஸ்? ஸோ தம்பி, நீ எங்களுக்கு பாம்பு போடுற. நீ பாம்பு மீன்ஸ் அது அந்த ஒரு பேரே எனக்கு வராது கைஸ், அந்த இது பேர். அதனால அது வேண்டாம் நமக்கு. ஸோ தம்பி, வாடா தம்பி. என்ன கைஸ் இவன் அடிச்சிட்டான்? இந்த ஒரு வேலை உனக்கு தேவையா? ஸோ ஏறா தம்பி, நீ ஏறா. டேய், இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கைஸ். ஸோ இவனை முடிச்சுட்டா எங்களோட புய்யா கன்ஃபார்ம். ஸோ அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பாம்பு போடலாம். இது குளோவல் என்னமோ வரும், அதோட பேர் என்னமோ கைஸ். குளோவல் பிடிக்கிறது இது பாம்பு. ஸோ அதை போட்டுட்டா. ஸோ இப்போ கன்ஃபார்மாக வெளியில் வரணும். தம்பி நீ வாடா தம்பி. இப்போ கைஸ் இந்த மாதிரி நேரத்தில் முதல்ல குளோவல் போடலாம். அவன் என்ன நினைப்பான், அப்படி இருந்து வருவேன் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நான் அங்கே இல்லை, நான் வந்து இங்கே இருக்கேன்டா. டே தம்பி, முதல்ல கேம் கற்றுக்கோ. தீஸ்கோ. அவ்வளோதான் கைஸ். புய்யா.